திருவாரூர் மாவட்டம் 5500 ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். ராஜசேகர், தற்போது அங்கு நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவசாயிகள் கூறுகின்ற கருத்து என்ன? விவரங்கள். மோனிஷா, தமிழகத்துல அந்த பெங்கல் புயல் வலுப்பெற்றதை அடுத்து கடந்த 2 நாட்களாக திருவாரூர் மாவட்டத்துல தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்துல திருவாரூர்ல 12 சென்டிமீட்டர் மழையளவும், அதே போன்று திருத்துறைப்பூண்டியில் 10 சென்டிமீட்டர் மழையளவும், முத்துப்பேட்டையில் 9.5 சென்டிமீட்டர் மழையளவும், அதே போன்று மாவட்டம் முழுவதும் சுமார் 80 சென்டிமீட்டர் மழையளவு என்பது பெய்திருக்கிறது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக அங்கு கொக்கலாடி, அதே போல சேத்துப்பட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நெற்பயிர்கள் 80 நாட்களான இந்த சம்பா நெல் பயிர்கள் முற்றிலுமாக மழைநீர்ல மூழ்க தொடங்கி இருக்கிறது. சுமார் அந்த பகுதிகளில் மட்டும் 1500 ஏக்கர் நெற்பயிர்கள் முழுவதுமாக மழைநீரில் மூழ்கி வருகிறது. அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்கலாம். விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். தற்பொழுது தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக அந்த நெற்பயிர்கள் அனைத்தும் மூழ்கி வருவதால் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கிறார்கள். உடனடியாக அதிகாரிகள், வேளாண் துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். இதே போன்று திருவாரூர் அருகே கானூர், தென்ஓடாச்சேரி, அதே போன்று போகைப்பேரையூர், பல்வேறு பகுதிகளில் சுமார் மாவட்டம் முழுவதும் 5500 ஏக்கர் நெற்பயிர்கள், சம்பா நெற்பயிர்கள் தற்பொழுது மழை நீர்ல மூழ்கி இருக்கிறது. தற்பொழுது மீண்டும் திருவாரூர்ல கனமழை என்பது பெய்ய தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக இன்னும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீர்ல மூழ்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் அந்த மழைநீரை வடிவமைப்பதற்கு வடிகால் வசதி என்பது முற்றிலுமாக தூர்வாரப்படாத காரணத்தினால் மழைநீரை வடிவமைக்க முடியவில்லை. இதனால் எங்களுடைய நெற்பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கி அழுக தொடங்கி இருப்பதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்து வருகிறார்கள். சம்பந்தப்பட்ட இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும். குறிப்பாக வேளாண் துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து மழைநீரை வடிவமைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக மழைநீரில் மூழ்கிய நெல்மணிகளை கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விவசாயிகள் தற்பொழுது வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, அதே போன்று திருவாரூர், நன்னிலம், குடவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. இதனால் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் மீண்டும் மழைநீரில் மூழ்கும் என்ற அச்சத்தில் விவசாயிகள் இருந்து வருகிறார்கள். ஆகையால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வேளாண் துறை அதிகாரிகளும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள். மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். சீர்காழி சுற்றுவட்டார பாதையில் இரவில் சற்று மழை ஓய்ந்த நிலையில் தற்போது விட்டுவிட்டு மழை பெய்ய தொடங்கியுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, தற்போது அங்கு மழை நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். அதாவது மோனிஷா, சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் விட்டு கனமழை பெய்து வருகிறது. அதிகாலையில் சற்று ஓய்ந்த மழை தற்போது மீண்டும் விட்டு மழை பெய்து தொடங்கி இருக்குது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று பெங்கல் புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் தற்போது விட்டு கனமழை தொடங்கியுள்ளது. சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், சத்நாதபுரம், கொள்ளிடம் உள்ளிட்ட நகர்ப்புற பகுதிகளிலும், திருமலைவாசல், பழையார், பூம்புகார் உள்ளிட்ட கடலோர பகுதிகளிலும் விட்டு கனமழை பெய்து வருகிறது. நேற்று சாரல் மழையாக தொடங்கி மாலை 2 மணி நேரம் வரை கனமழை பெய்தது. இரவில் சற்று ஓய்ந்த மழை காலை இருந்து விட்டு கனமழை பெய்து வருகிறது. சீர்காழி மற்றும் கொள்ளிடம் பகுதியில் இன்று காலை 6:30 மணி மழை அளவு 10 சென்டிமீட்டர் மழை அளவு சீர்காழி மற்றும் கொள்ளிடம் பகுதியில் பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சீர்காழி கடலோர பகுதிகளில் கடல் சீற்றமாகவும் காணப்படுகிறது. இதே போல சிதம்பரம், பரங்கிப்பேட்டை, சாமியார்பேட்டை உள்ளிட்ட கடல் பகுதியிலும் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.